நிலா தங்கியிருக்கிற ஹாஸ்டல்ல தான் நிலாவை முன்னாடியே இடிச்சுட்டு போன அந்த அம்மா வேலை செய்கிறாங்க. ஒரு நாள் அந்த அம்மா நிலாவை பார்த்ததும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. எப்படியாவது இந்த உண்மைகளை நிலா கிட்ட சொல்லிடணும்னு அவங்க மனசு துடிக்குதுங்க. ராத்திரி நேரம் நிலா ஆஃபீஸை விட்டு வர்றதுக்காக அந்த அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க. நிலா ரூமுக்கு வந்ததும் ரொம்ப டயர்டாக இருக்கிறதால அப்படியே படுத்துட்டு தூங்கிறாங்க. ரூமை கூட லாக் பண்ணல. அந்த நேரம் பார்த்து அந்த அம்மா நிலாவோட ரூமுக்கு வராங்க. நிலாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கள அறியாமலேயே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நிலாவோட தலையை தடவி கொடுக்குறாங்க. நிலாவுக்கு முழிப்பு வருது. கையை பிடிச்சு, அம்மா இருங்க, நீங்க தானே அன்னைக்கு என் மேல இடிச்சிட்டு போனீங்க அப்படின்னு சொல்ல அந்த அம்மா, ஆமாம்மா நான் தான். நிலா சொல்றாங்க, ஏம்மா இந்த ராத்திரியில இங்க வந்தீங்க, உங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு நிலா கேட்க அந்த அம்மா, இந்த ஹாஸ்டல்ல தாம்மா நான் கிளீன் பண்ற வேலை செய்யறேன், இங்க தான் தங்கியிருக்கேன். நிலா, அது சரி, என்ன பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன அவசியம், அதுவும் என் பக்கத்துல வந்து என் தலையை தடவி கொடுக்குறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அந்த அம்மா, நிலா நல்லா இருக்கியாமா அப்படின்னு கேட்க நிலா ஆச்சரியமா, என் பேர் உங்களுக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு சொல்ல அந்த அம்மா சொல்றாங்க, பெத்தவங்களுக்கு பிள்ளை பேர் தெரியாதாம்மான்னு. நிலா குழப்பத்தோட, அம்மா நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம்மா உன்னை பெத்தவளே நான் தான். நிலா பயங்கரமா சாக்காகிறாங்க. என்னம்மா சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா அழுதுகிட்டே, ஆமாம்மா மனோகரன் உன்னோட அப்பாவே இல்லை, உன் அப்பா தான் மனோகருக்கே ஓனரு. உன் அப்பா கிட்ட அவர் மேனேஜரா இருந்தவர் தான். இப்போ இருக்கிற சொத்து எல்லாம் உன் அப்பாவுடையது. கார் விபத்தில் உன் அப்பா இறந்த செய்தி கேட்டு நான் ஹோமாவுக்கு போயிட்டேன். அந்த மனுஷன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சொத்துக்காக உன்னை தூக்கிட்டு போயிட்டான். உன்னை கூட கொன்னு இருப்பான். ஆனால் எல்லாருக்கும் சந்தேகம் வரும்னு பயந்து உன்னை வளர்க்க ஆரம்பிச்சான். நான் ஹோமால இருந்து எழுந்துட்டதும் அவன் என்னை கொல்ல முயற்சி செய்தான். ஆனால் அங்க இருந்த டாக்டர் என்னை காப்பாத்தி, நீ உயிரோடு இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா உன் உயிருக்கே ஆபத்து, உன்னோட பொண்ணுக்கும் ஆபத்து. அதனால நீ இங்கேயே ஹோமாவில் இருக்கிற மாதிரியே இருன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இங்கேயே இருந்தேன். இப்போதான் உன்னை பார்த்து எல்லா உண்மைகளையும் சொல்றதுக்கு இங்கே வந்தேன். அந்த மனோகர், அதாவது இப்போ அப்பனா இருக்கான்ல, அவன் ரொம்ப மோசமானவன்னு சொல்ல இதை கேட்ட நிலா ரொம்பவே சாக்காயிடுறாங்க. அப்போ என்னை பெத்த அம்மா நீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம்மான்னு அந்த அம்மா சொல்ல நிலா ஓடி வந்து அம்மாவை இறுக்கமாக கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னொரு சீனில் வந்துட்டு தாலியை கழட்டி வீசுறாங்க நிலா. பல்லவன் தன்னோட அண்ணி நிலா வீட்டை விட்டு போனதால சாப்பிடாம இருக்காரு. அண்ணியை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறதால பல்லவனோட நிலையை பார்த்து சேரன் நிலாவுக்கு ஃபோன் பண்றாரு. நிலா ஹாஸ்டலுக்கு வந்து சேர்ந்த உடனே சோழனும் நிலாவை பார்க்க வராரு. நிலா வந்ததோட காரணம் சோழனுக்கு புரியல. அவரோட தோழிகள் எல்லாம் சோழன் அவர் மேல வச்சிருக்கிற அன்பால தான் நிலா வந்ததோட காரணம் சோழனுக்கு புரியல. சோழன் சந்தோஷமா, நீ என் மேல இருக்கிற அன்பால தானே வந்த, நான் கட்டின தாலியை கூட இன்னும் நீ கலட்டலைன்னு சொல்றாரு. சோழனோட இந்த பேச்சு நிலாவை கோவப்படுத்துங்க. நிலா தான் கழுத்துல இருந்த தாலியை கலட்டி சோழனோட கையிலேயே கொடுத்துட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த பல்லவனும் பாண்டியனும், அப்பாடா மறுபடியும் ஹாஸ்டலுக்கு போகாம தாலியை மட்டும் கழட்டி கொடுத்துட்டாங்களேன்னு நக்கலா பேசுறாங்க. சோழன் கோபத்துடன், நக்கலாடா பண்றீங்க, எந்த கையில தாலியை கழட்டி கொடுத்தாலோ அதே கையால தாலியை கட்ட வைக்கிறேன்னு பாருங்கன்னு சவால் விடுறாரு. இன்னொரு பக்கம் தாலியை கழட்டி விட்டு வந்த நிலாவை அவங்க அம்மா, அதாவது அந்த அம்மா சந்திக்கிறாங்க. நடந்ததை நிலா அவங்க கிட்ட சொல்றாங்க. நிலாவோட அம்மா, அந்த குடும்பம் தான் உனக்கு பாதுகாப்பானது. நீ தாலியை கட்டினது இப்போது இருக்கிறவங்க அப்பன், அதாவது அந்த மோசமானவன் மனோகரனுக்கு தெரிஞ்சா உன்னைய கொன்னாலும் கொன்னுடுவான். உனக்கு பாதுகாப்பே அந்த தாலி தான். ஒரு பெண்ணு தாலியை கலட்டினா புருஷன் உயிருக்கே ஆபத்து வருமா, அதனால உடனே அந்த குடும்பத்துக்கிட்ட போய் அந்த தாலியை கட்டிக்கொன்னு அறிவுரை சொல்றாங்க. தாயோட அறிவுரையால நிலாவோட மனசு மாறுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிலா கண்ணீரை துடைச்சிட்டு தன் போனை எடுத்து அதுல இருந்த பல்லவனோட போட்டோவை அந்த அம்மாவுக்கு காட்டுறாங்க. அம்மா, இந்த பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு. பல்லவனோட போட்டோவை பார்த்ததும் அந்த அம்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. கண்ணில் கண்ணீர் பெருக அந்த அம்மா உணர்ச்சி பூர்வமா, ஆமாம்மா இவன் தான் உன்னோட தம்பி, இவனோட உயிருக்கு ஆபத்து இருந்தது, அவனை காப்பாத்துறதுக்காக தான் நடேசன் சேரன் இவங்க கிட்ட ஒப்படைச்சேன். அவங்களோட நல்ல குணத்தை பார்த்து தான் அந்த பொறுப்பை அவங்க கிட்ட கொடுத்தேன். அதனால அந்த குடும்பத்துக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். அவங்க குடும்பத்துல யாரையுமே காயப்படுத்தாம உடனே போய் நீ தாலியை கட்டிக்கோ, இல்ல சோழன் கையில கொடுத்து உன் கழுத்துல கட்ட சொல்லு. இந்த உண்மை நமக்கு மட்டும்தான் தெரியணும், இதை யார்கிட்டையும் சொல்லிடாதமான்னு தாயோட அறிவுரையால் நிலா மனசு மாறுது. இனி என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.